இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்பக்கம் நிற்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 13 வசனம் 2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. Be not forgetful to entertain strangers, for thereby some have entertained angels unawares. Hebrews chapter 13 verse 2. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அந்நியரையும், அதாவது நமக்கு முன்ன பின்ன தெரியாதவர்களையும் உபசரிக்க மறவாதிருங்கள். ஏன் அப்படின்னா, சில நேரம் தேவனுடைய தூதர்களும் நம்மை அறியாதவர்கள் போல, நம்மால் அறியப்படாத அந்நியர்கள் போல நாம் உபசரிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் எப்பக்கம் நிற்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முதலாவது, இன்னைக்கு அந்நியர்களை, அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்களை உபசரிக்கிறது எத்தனை பேர் பண்றோன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி எல்லா வீட்லயும் வெளியில திண்ண அப்படின்னு ஒரு காரியம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த திண்ணனா என்னதுன்னே தெரியாது. ஆக்சுவலா ஒரு சின்ன போர்ட்டிகோ மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் வீட்டுக்கு முன்னாடி எல்லா வீட்லயும் கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, வழிப்போக்கர்கள், அதாவது அந்த வழியா போறவங்க, யாருன்னே தெரியாதவங்க கூட தங்கிக்கலாம், அந்த இடத்துல இருந்துக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஈவன் தேவைப்பட்டா நைட் அந்த இடத்துல படுத்துட்டு காலையில அவங்க தங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இதுக்காகத்தான் அந்த காலத்துல திண்ணன்ற காரியம் எல்லா வீட்லயும் கட்டப்பட்டது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி கூட வேண்டாம். நம்ம வீட்டுக்கு நம்ம ரிலேட்டிவா இருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணி நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம அவங்கள சரியா ட்ரீட் பண்ண மாட்டோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா கண்மானவர்கள், இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்த ஆசிரியர் சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஏன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம வேதத்துல கூட நிறைய பேரை பார்க்கலாம், சில மனிதர்கள் தங்களை அறியாமலே, அதாவது தூதர்கள்னு அறியாமலே அவங்களை அந்நியராக பாவித்து உபசரித்தது உண்டு அப்படின்னு. நம்ம நினைக்கலாம், இதுக்கும் நான் எந்த பக்கம் நிக்கிறேன், எப்படி வாழ்றேன்றதுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கலாம். நம்ம மத்தேயு 25வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்து அநேக காரியங்களை ஓமைகளாக பேசிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் கடைசி காலத்துல வரும்போது ஜனங்களை எப்படின்னா ரெண்டு பக்கத்துல பிரிக்கிறாரு. ஒரு செம்மறி ஆட்டுக்களை போல, இன்னொரு பக்கம் வெள்ளாட்டுக்களை போல ரெண்டு பக்கமா பிரிச்சுட்டு தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு, நான் பசியோட வந்தேன், எனக்கு ஃபுட்டு கொடுத்தீங்க, ரொம்ப தாகத்தோட வந்தேன், தாகம் தீர்த்தீங்க, இன்னும் நான் நோயில இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லி இதெல்லாம் எனக்கு பண்ணீங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் முழிக்கிறாங்க, எப்போ ஆண்டவரே, நீங்க எப்போ எங்க கிட்ட வந்தீங்க, நாங்க எப்போ உங்களை பார்க்க வந்தோம், எப்போ உங்களை நல்லா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்கிறப்போ அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏழை எளியவங்களுக்கு, ஒண்ணு இல்லாதவங்களுக்கு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு இந்த காரியத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ, அப்போ எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு. அப்படியானால் இங்க எழுதப்பட்டதை போல அந்நியராய், அதாவது ஒருத்தர் எந்த வழியும் இல்லாம தன் கஷ்டத்தோட நம்ம கிட்ட வரும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசி சில காரியங்களில் நம்ம முடிந்த உதவிகளை செய்யும் போது நம்ம யாருக்கு உதவி செய்யறோம்? தேவனுக்கு உதவி செய்கிறோம். இதை மறந்து போய்விடக் கூடாது. அதாவது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம எந்த விதத்திலும் கைமாறு கருதி உதவி செய்யக்கூடாது. இந்த காரியத்தை நான் இவங்களுக்கு செய்யறேன், எனக்கு அவங்க திரும்ப செய்வாங்க, அந்த கால்குலேஷன் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம கைமாறு, அதாவது அதுக்குள்ள பலன் நமக்கு பெற்றுட்டோம்னு அர்த்தம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். என கண்மானவர்களே, நம்ம எப்போதும் தேவனுக்கு வலது பக்கத்துல நிக்கணும் அப்படின்னா அந்நியரை உபசரிக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாரிடத்திலும் தகப்பனே உமது அன்பை நாங்கள் பிரதிபலிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, நாங்க ஏதோ பிரதிபலன் பார்த்து நாங்க ஹெல்ப் பண்ண கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்ய, மற்றவர்களை தேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.